Okay, next question பார்க்கண்ணே. If f, g, h are real valued function defined on R, ஓகேங்களா, then prove that f plus g dot h is equal to f dot h plus g dot h. What can you say about f dot g plus h? ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர். ஃபஸ்ட்டு இதை வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு இதோட ஆன்சர் என்னங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே கண்ணு, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சின்ஸ் எஃப் கமாஸ் ஜி கமா ஹச் ஆர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொன்னாங்களவா, அதனால் ஆர் டென்ஸ் டு ஆர்னு எடுத்திருக்கேன். இப்போது எஃப் ப்ளஸ் ஜி டாட் ஹச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர் டென்ஸ் டு ஆராக இருக்குது. அப்போது எஃப் டாட் ஹச்சும் ஜி டாட் ஹச்சும் நமக்கு எதில் தான் இருக்கும் அப்படின்னா ஆர் டென்ஸ் டு ஆரில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதாவது இதோட ப்ளஸ் வந்து நமக்கு ஆர் டென்ஸ் டு ஆரில் இருந்தால் இது தனித்தனியாக ப்ளஸ் பண்ணுறதும் நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா ஆர் டென்ஸ் டு ஆரில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டு ஆரில் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக ஃபங்க்ஷன் அப்படின்னாவே எக்ஸில் இருக்கணும். ஸோ இதை நான் ஃபங்க்ஷனால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த டாட்டை தான் நம்ம இது பண்ணணும். அப்போ டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஹச் இருக்குது. அப்போ ஹச்சோட இந்த எக்ஸை போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க, டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த செகண்ட் ஃபங்க்ஷனோட தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை ஜாயின் பண்ணணும். ஸோ ஹச் ஆஃப் எக்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, நான் முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் டெஃபினேஷன் சொல்கிறப்ப இந்த ரிசல்ட்டெல்லாம் எழுதி போட்டிருக்கேன். எஃப் ப்ளஸ் ஜி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக எஃப் இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இது எஃப் இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ்னு இருக்கா, அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், டாட் வைக்கிறது செகண்ட் ஃபங்க்ஷனில் கண்ணு. அப்போ டாட் வச்சு நான் ஃபங்க்ஷனாக மாற்றிக்கிறேன், எஃப் டாட் ஹச் ஆஃப் எக்ஸ்னு. அதே மாதிரி இதையும் ஜி டாட் ஹச் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன எடுத்தேன்னா, இப்போ இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ரெண்டு பக்கமும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸையும் இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு எஃப் டாட் ஹச் ப்ளஸ் ஜி டாட் ஹச் அப்படின்னு கிடச்சிருது. ஓகேங்களா, சரி, ஃபஸ்ட்டு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணி செகண்ட் ரிசல்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, எஃப் டாட் ஜி ப்ளஸ் ஹச். அதே மாதிரி தான் கண்ணு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நமக்கு எக்ஸ் ஏற்றிக்கலாமா. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கொண்டு போகிறப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா கண்ணு, நெக்ஸ்ட் இப்போ இந்த எஃபோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ். இப்போ இது ரெண்டும் நமக்கு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ டாட்டில் இது ரெண்டையும் நம்ம பிரிக்கிறப்போ எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் டாட் ஹச் ஆஃப் எக்ஸ். இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவ்வளோதான் ரிசல்ட் நம்ம என்னங்கிறத நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா கண்ணு, நெக்ஸ்ட் பாரு கண்ணு, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் கண்ணு, 5 மார்க்கில் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கூட பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. இஃப் எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர் இஸ் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. ப்ரூவ் தட் எஃப் இஸ் ஏ பைஜெக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம பைஜெக்ஷனு ப்ரூவ் பண்ணணும். அண்டு ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ், அதோட இன்வர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே கண்ணு, நமக்கு பைஜெக்ஷன் அப்படின்னாவே என்ன அர்த்தம், 1-to-1 on-to கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆமாவா கண்ணு, இப்போ கிவனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1-to-1 அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துகிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் 1-to-1. ஓகே, ஒன்றில் இதெல்லாம் ஈஸி தான் கண்ணு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு நான் எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 3x மைனஸ் 5. அப்போ எஃப் ஆஃப் ஒய்னு போடுறப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஒய்னு போட போகிறோம், அவ்வளோதான். -5 இந்த இடத்துல இருக்கக்கூடிய -5 கேன்சல் பண்ணிடலாங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் 3x ஈக்குவல் டு 3y கிடைக்குது. ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய 3 கேன்சல் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு y. அப்போ எஃப் இஸ் 1-to-1. ஓகே கண்ணு, அடுத்து ஆன்-டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொண்டு வரணும். இதெல்லாம் டெஃபினேஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒய்ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த y இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5. ஓகேங்களா, இதுலேருந்து நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் கண்ணு. ஏன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்ன்னு எனக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அவ்வளோதான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு அர்த்தம். ஓகேங்களா, இது டெஃபினேஷன்னால நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் ஆன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போ நான் y ஈக்குவல்ட்டுன்னு எடுக்கிறப்போ நமக்கு இந்த -5 அந்த சைடு வந்தால் +5 ஆயிருக்குன்னு. அப்போ x ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும், y + 5/3. ஓகேங்களா, இதில் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 3 கேன்சல் ஆயிரும். இப்போ y + 5 -5. இப்போ +5 -5 கேன்சல் ஆச்சுன்னா y. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு கிடச்சிட்டனால எஃப் இஸ் ஆன்-டு. ஆல்ரெடி 1-to-1 சொல்லியாச்சு, இப்போ ஆன்-டு சொல்லிட்டனால எஃப் இஸ் பைஜெக்ஷன். ஓகே, இன்வர்ஸ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை கண்ணு, நமக்கு லெட் y ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை தான் y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறோம். இந்த y ஈக்குவல்ட்டுலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிற கண்ணு. எக்ஸுங்கிறது என்னென்னா இன்வர்ஸ் ஆஃப் y. ஓகேங்களா, எக்ஸ் என்ன, இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஏன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்னு தெரியுமில்லவா. இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சைடு போகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். அதாவது ஃபங்க்ஷன் எக்ஸில் இருந்தால் அது என்னென்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்.
இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கிறோன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாக மாற்றினோம்னா இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு எக்ஸ்ன்னு மாற்றிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 5/3. அவ்வளோதான் இந்த சம். இதே மாதிரி தான் கண்ணு எக்ஸாம்பிள் கொஷின். எக்ஸாம்பிள் 1.30 நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் எக்ஸாம்பிள் 1.30 அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதே கான்செப்ட் தான் பார்த்துருங்க. ஓகேவா? பார்க்கண்ணே, த வெயிட் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் எ மேன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் of his body weight எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு அண்டு கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் டபிள்யூ ஆஃப் எக்ஸ், அதாவது வெயிட் ஆஃப் எக்ஸ் என்னென்னு ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா 0.35 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா கண்ணு? இப்போ கிவனில் கொடுத்துருக்கிறத நான் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். டபிள்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0.35 இன்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸுங்கிறது நமக்கு என்னென்னா ரியல் நம்பர். ஓகேங்களா? பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஏன்னா நெகட்டிவில் போட்டோம்னா நமக்கு வெயிட் வந்து நெகட்டிவில் வராதளவு, அதனால் ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் நான் அதாவது டொமைன் வேணுமல்லவாக்கண்ணே, அப்போ நான் ஜீரோலேருந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்போ ஜீரோன்னு போடுறேன் எக்ஸுக்கு. அப்போ என்ன கிடைக்கும்? 0 இன்ட்டு 0.35ங்கிறப்ப 0 கிடைக்கும். அடுத்து 1 அப்ளை பண்ணுங்கள், எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 0.35. அடுத்து 2 அப்ளை பண்ணுங்கள், 2 இன்ட்டு 0.35ங்கிறப்ப 7 கிடைக்கும். இதே மாதிரி நான் இன்ஃபினிட் டைம் அப்ளை பண்ணுறப்போ இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி இன்ட்டு எனிதிங் நமக்கு என்ன கிடைக்கும்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போது டொமைன் நான் என்ன எடுத்திருக்கேன்? 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கிறேன் ரியல் நம்பராக. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் இதில் போட முடியாது, அதனால் நான் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். அப்போ போடுறப்போ எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர்ஸ் கிடைக்குது அல்லவா, அதனால தான் அதை ரேஞ்சுன்னு எழுதியிருக்கேன். ரேஞ்சும் நமக்கு பார்த்தோன்னா 0 to இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் t and can be expressed as s of t is equal to ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க -16t². அதாவது டிஸ்டன்ஸ் எஸ்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ்க்குன்னு இன் டைமில். ஓகேங்களா? -16t². கிராஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் டிட்டர்மைன் இஃப் இட் இஸ் 1 to 1. அதாவது கிராஃப் போட சொல்லியிருக்காங்க, 1 to 1 செக் பண்ண சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் அப்படின்னா செக் பண்ணணும். ஓகே, 1 to 1 அப்படின்னாவே நமக்கு என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொண்டு வரணுங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃபில் கொடுக்கல, எஸ் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டீங்கிறனால நான் T1 T2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ T1 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனில் டீக்கு பதிலாக T1 அப்ளை பண்ணியிருக்கோம். T2ங்கிறப்போ T2ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கம் -16 கேன்சல் ஆயிரும். அப்போ T1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T2 ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கம் நான் ரூட் அப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, இது அப்படியே இருக்கட்டும் கண்ணு. இப்போ நான் இதை வச்சுட்டு நான் டேபிள் போடுறேன் கண்ணு. டேபிள் கிராஃபுக்காக போடுறேன். இதை பார்க்குறப்பே உங்களுக்கு நாட் 1 to 1 ஃபங்க்ஷன் தெரியும். இங்கே பாருங்கள், நான் ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் நாட் 1 to 1 எழுதிட்டேன். ஏன் எழுதியிருக்கேங்கிறது இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எக்ஸுக்கு 0, எக்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து டீயில் இருக்குது. இப்போ நான் டீக்கு 0ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. -16 இன்ட்டு 0 என்ன கிடைக்கும்? 0. ஓகே, அடுத்து நான் -1, ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயும் இருக்குது. நமக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது, மைனஸ் வேல்யூ இருக்குது. ஸோ -1ன்னு போடுறேன். -1 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? +1 தான் கிடைக்குங்களா? அப்போ -16 இன்ட்டு +1 என்ன கிடைக்குது? -16. ஓகே, 1 போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்குது? -16 தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் 2 போட்டாலும் நமக்கு ஸ்கொயர் பண்ணுறப்போ 4ன்னு கிடைக்கும். -16 இன்ட்டு 4 -64. அதே மாதிரி -2 ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? +4 தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், -1 போட்டாலும் +1 போட்டாலும் ரெண்டுமே நமக்கு சேம் இமேஜ் கிடைக்குதா? அப்போது நமக்கு 1 to 1 அப்படின்னாவே சேம் இமேஜ் வரக்கூடாது, டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் வரும். நீங்கள் டேபிளில் வந்து இப்போ வந்து டொமைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் எல்லாம் டொமைனு, இந்த எலமெண்ட் எல்லாம் இங்கே கோ டொமைனில் இருக்குது. நமக்கு மேப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த -1 +1 எதுக்கு போகும்? நமக்கு ரெண்டுமே -16க்கு போய் ஜாயிண்ட் ஆகும். ஸோ நமக்கு இதில் 2 இமேஜ் இருக்கிறனால நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சேம் இமேஜ் இருக்கிறனால இட் இஸ் நாட் 1 to 1. ஓகேவா கண்ணு? சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை கண்ணு, இந்த பாயிண்ட்டை நான் ஃப்ளாட் பண்ண போகிறேன். 0, 0, -1, -16. இதை வந்து பாருங்கள், கொஞ்சம் அதாவது ரஃப்பாக நான் கிராஃபை ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் நோட்டில் நீட்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஏ ஏர்ஃபேர் ஆன் ஏ கிவன் ரூட் இஸ் கம்ப்ரைஸ்டு ஆஃப் த பேஸ் காஸ்ட் சி. பேஸ் காஸ்ட்டை வந்து சின்னு வச்சுக்கிட்டோம். அண்ட் த ஃபியூல் சர்சார்ஜ், ஃபியூலுக்கு சர்சார்ஜ் பண்ணுறத வந்து எஸ்ன்னு வச்சுக்கிறோம் இன் ருப்பியில். ஓகே, போத் சி அண்ட் எஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் த மைலேஜ். ரெண்டு ஃபங்க்ஷனுமே மைலேஜில் கொடுத்துருக்காங்க எம்மில். அதான் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் மைலேஜ் வந்து பார்த்தோன்னா 0.4m + 50 அண்டு சர்சார்ஜ் ஆஃப் மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.03m. ஓகே, டிட்டர்மைன் எ ஃபங்க்ஷன் ஃபார் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ டிக்கெட்.
இன் டேர்ம்ஸ் ஆஃப் த மைலேஜில் கேட்டிருக்காங்க. அண்டு ஃபைண்ட் தி ஏர் ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 மைல்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட்டு கேட்டிருக்காங்க கண்ணு. டோட்டல் காஸ்ட்டுங்கிறப்ப அந்த பேஸ் காஸ்ட்டையும் அந்த சார்ஜ் எவ்வளோ இருக்கோ அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி தான் நமக்கு டோட்டல் காஸ்ட்டு வேணும். ஓகேங்களா? சரி பாருங்கள், டோட்டல் காஸ்ட் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கிவனில் கொடுத்துருக்கிறது சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தோன்னா இது ஃபியூலோட சர்சார்ஜ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட்டுங்கிறப்ப இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணி போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டோட்டல் காஸ்ட்டில் நமக்கு மைலேஜுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மைலுக்கு கொடுத்துருக்காங்க? 1600 மைல்ஸ். அப்போ எம்முக்கு பதிலாக 1600 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைல்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சாரி, எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எவ்வளோ காஸ்ட் கிடச்சிருக்கு நமக்கு? ₹738. ஓகேவா? அதே தான் கண்ணு 16 பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் சொன்னாலும் அதே மாதிரி தான். சேல்ஸ் பர்சன் whose annual earning can be represented by the function a of x is equal to, அதாவது annual income வந்து ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வேர் x is the rupee value of the merchandise be sales, அதாவது சேல்ஸ் பண்ணுறதை தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? his son is also in sales அண்ட் இஸ் ஏர்னிங் ஆர் ரெப்ரசன்டட் பை த ஃபங்க்ஷன். அவங்களோட சன்னுங்கிறனால எஸ் ஆஃப் எஸ்ன்னு வச்சுருக்கோம். இது ஆனுவல் இன்கம்ங்கிறனால ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது அவங்க சன்னோட இன்கம் அப்படிங்கிறனால எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஓகேவா? இஸ் சன் அவங்களோட பையன் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் நமக்கு என்ன? டோட்டல் காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த டோட்டல் ஃபேமிலி இன்கம் தே ஈச் செல், அதாவது சேல் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ் அல்லவா? அப்போது இது நமக்கு இவ்வளோ சேல் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் எக்ஸ் நான் ரைட் பண்ணிட்டேன். எஸ் ஆஃப் எக்ஸ் டோட்டல் காஸ்ட் இது ரெண்டுங்கிறப்ப இது ரெண்டையும் நான் அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன். நேராக இருக்கிறனால இது ரெண்டு 55,000. இதில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0.09 எக்ஸ் கிடைக்குது. இப்போ கிவனில் எக்ஸோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சேல்ங்கிறது தான் நான் எக்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அது கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் த ருப்பி வேல்யூ ஆஃப் த மர்ச்சன்ட்ஸ் வி செல்ஸ்ன்னு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த செல்லோட வேல்யூ வந்து கொடுத்துருக்கறனால எக்ஸுக்கு பதிலாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு பதிலாக அதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷினு. த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் அமெரிக்கன் டாலர்ஸ் ஃபார் சிங்கப்பூர் டாலர். ஓகேங்களா? இதில் வந்து அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலராக மாற்றுறப்போ கிவன் டே மாற்றுறப்போ அவங்க என்ன ஃபங்க்ஷன் கிடைக்குதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1.23x கிடைக்குது. வேறு எக்ஸ் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர். இந்த எக்ஸுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அமெரிக்கன் டாலரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து அண்ட் சேம் டே அன்னைக்கே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருப்பி. அதுக்கப்புறம் அதே நாளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கப்பூர் டாலரை என்னவா மாற்றிடுறாங்க? இந்தியன் ருப்பியாக மாற்றுறப்போ அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50.50 ஒய். பாருக்கண்ணே, ஃபஸ்ட்டு அமெரிக்கனை சிங்கப்பூராக மாற்றிடுறாங்க. அதே நாளில் சிங்கப்பூர் டாலரை மறுபடியும் என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா இந்தியன் ருப்பிக்கு மாற்றிடுறாங்க. அங்கே இந்தியன் டாலர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்தியனில் வந்து ருப்பீஸ் தான் சொல்லுவாங்க. வேர் ஒய் ரெப்ரசன்ட் தி நம்பர் ஆஃப் சிங்கப்பூர் டாலர்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த ஃபங்க்ஷன் விச் வில் கிவ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி. டேரெக்டாக அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பிக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் எழுதியிருக்கேன். இதில் எக்ஸுங்கிறது என்னங்கிறத நான் ரைட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஜி ஆஃப் ஒயில் ஒய் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சிங்கப்பூர் டாலர், எக்ஸுங்கிறது அமெரிக்கன் டாலர். ஓகேவா? நான் ஃபங்க்ஷன் போட்டு காமிச்சிருக்கேன். இது அமெரிக்கன் டாலர், இது சிங்கப்பூர் டாலர், இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பி. இதில் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்கன்லேருந்து சிங்கப்பூருக்கு நமக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிங்கப்பூர்லேருந்து இந்தியன் ருப்பிக்கு மாத்திரம். அப்போ 50.50 இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அமெரிக்கன் டு இந்தியனுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதை நம்ம ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா G.F. ஓகே, ஏன்னா நான் ஏங்க மிஸ் நீங்கள் அமெரிக்கன் டு இந்தியனுக்கு தானே மாற்ற சொன்னீங்க. அப்போ எஃப்க்கு அப்புறம் தானே ஜி இருக்குது. எப்படி G.Fன்னு போட்டிங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் நமக்கு இந்தியன் ருப்பியில் வேணும். அப்போ லாஸ்ட் ஆன்சர் நமக்கு இந்தியன் ருப்பி, ஏன்னா அமெரிக்கனை தான் இந்தியனாக மாற்றுறோம். அப்போது அமெரிக்கன் இந்த இடத்துல இருந்தால் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கன் டாலர் எழுதிட்டு அதை மறுபடியும் நம்ம இந்தியனாக மாற்றுறப்போ ஜிங்கிறது இங்கே இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ G.F ஆஃப் எக்ஸ், ஏன்னா செகண்டில் இருக்கிறது அமெரிக்கன் டாலர். ஃபஸ்ட்டு அமெரிக்கன் டாலர் என்னன்னு போட்டோம். இதை இந்தியன் டாலராக மாற்றுறப்போ ஜி ஆஃப் போடலாம். இப்போ ஜி ஆஃப் ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு என்ன இருக்குது? 50.50 இன்ட்டு ஒய். அந்த ஒய்க்கு பதிலாக தான் இந்த அப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னவா மாறிடுச்சு? இந்தியன் டாலராக இந்தியன் ருப்பியாக மாறிடுச்சு. ஓகேங்களா? 18 கொஷின் பாருங்கள். த ஓனர் ஆஃப் எ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் கேன் ப்ரிப்பேர் எ பர்டிகுலர் மீல் அட் எ காஸ்ட் ஆஃப்
100. அதாவது ஒரு ஓனர் வந்து ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, அதில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பர்டிகுலர் மீலோட காஸ்ட் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹100. ஓகேங்களா. ஹி எஸ்டிமேட் தட் இஃப் த மெனு ப்ரைஸ் இஃப் த மீல் இஸ் எக்ஸ் ரூபி, அதாவது மெனு ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ரூபி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தென் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ வில் ஆர்டர் தட் மீல் அட் த ப்ரைஸ் இஸ் ஏ அண்ட் ஈவினிங் இஸ் கிவன் பை த ஃபங்க்ஷன். அதாவது ஈவினிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெகுலர் கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் பண்ணிட்டு போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 200 - எக்ஸ். ஓகேங்களா. எக்ஸ்பிரஸ் த டே ரெவன்யூ, டோட்டல் காஸ்ட் அண்டு ப்ராஃபிட் ஆஃப் திஸ் மீல் ஆன் ஏ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்காங்க, 200 - எக்ஸ் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் ஒன் மீல் வந்து பார்த்தீங்கன்னா 100. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் காஸ்ட் என்னன்னு கிடைச்சிருங்களா, அதுதான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். காஸ்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸாக மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ரெவன்யூ வந்து ஆன் ஒன் மீல், அதாவது மறுபடியும் இருக்கிற அந்த ஒன் மீலோட காஸ்ட் வந்து நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ரூபின்னு கொடுத்துருக்காங்களா, அதை தான் நான் எழுதி எக்ஸ்னு. அப்போ டோட்டல் ரெவன்யூக்கு என்னன்னு பார்க்கலாம். இது வந்து காஸ்ட் ஆஃப் ஒன் மீல்க்கு வந்து 100ன்னு கொடுத்துட்டனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரெவன்யூ ஆன் ஒன் மீல் வந்து நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால இப்போ இதோட டோட்டல் ஆஃப் போடுறப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரெவன்யூ டோட்டல் ரெவன்யூ போடுறப்போ நமக்கு எக்ஸ் இன்ட்டு 200 - எக்ஸ். இப்போ நமக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா ரெவன்யூ மைனஸ் காஸ்ட். ஓகேங்களா. ரெவன்யூங்கிறது லாஸ்ட்டில் ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக இருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா. அப்போ ரெவன்யூ மைனஸ் காஸ்ட் போகிறப்போ ரெண்டுலேயுமே 200 - எக்ஸ் இருக்கனால காமனாக வெளியே எடுத்தாலும் இதில் எக்ஸ் இருக்குது, இதில் -100. ஓகேங்களா. பாருங்கள், த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் டெம்பரேச்சர் is y is equal to 5x by 9 minus 160 by 9. Find the inverse of this function and determine whether the inverse is also a function. ஓகே, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க கண்ணே. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாவே நமக்கு மோஸ்ட்லி g டாட் எஃப் எஃப் டாட் ஜி மாதிரி வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க y is equal to, இதில் ரெண்டுக்கும் டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்கிறனால நான் ஒரே இதாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன், -120 கொண்டு போயிட்டேன், எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே அதோட ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு போடுறப்போ, அதாவது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை தான் நம்ம ஜி ஆஃப் ஒய்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஜி ஆஃப் ஒய் தான் நமக்கு இது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சேன்னா என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஜி டாட் எஃப் போடுறப்போ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டோம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது கிவனில், இந்த பாருங்கள் இதில் இருக்குது. இதுலேயும் ரெண்டுலேயும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 5x - 160 by 9 எழுதிக்கலாங்களா. அதை தான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதில் நமக்கு இது ஜி ஆஃப், இப்போ இந்த ஜி ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் கொண்டு போய் இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9 கேன்சல் ஆயிரும். இப்போ 5x - 160 + 160 by 5ன்னு கிடைக்கும். அப்போ இந்த -160யும் +160யும் நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிட்டு 5x by 5ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ்ன்னு கிடைக்குது. அப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி எஃப் டாட் ஜி போடுறோம். அதே மாதிரி ஜி ஆஃப் ஒய் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். 5 கேன்சல் ஆயிரும், 160 - 160 கேன்சல் ஆச்சுன்னா ஒய். அப்போ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜி டாட் எஃப்ங்கிறப்போ இன்வர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. எஃப் டாட் ஜிங்கிறப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒய்ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அதை தான் நம்ம எழுதுகிறோம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறப்போ ஃபங்க்ஷன் வந்து 9y + 160 by 5. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்போ 9x + 160 by 5. அதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல வேல்யூ, முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, இந்த வேல்யூ தான் நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு போடுறப்போ ஒயில் இருக்கும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறப்போ எக்ஸில் இருக்கும். அதான் ரீப்ளேஸ் பை எக்ஸ்ன்னு போட்டுரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ சிம்பிள் சிப்பர் டேக்ஸ் எ நம்பர் அண்ட் கோட்ஸ் இட் using the function f of x equal to 3x minus 4. Find the inverse of this function. Determine whether the inverse is also a function. And verify the symmetrical property about the line y is equal to x. ட்ராயிங் த லைன் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை கண்ணு, இப்போ நமக்கு இன்வர்ஸ்னாவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பைஜெக்டிவ் கண்டுபிடிச்சாவே இன்வர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்ணு. ஸோ நான் அதனால் பைஜெக்டிவ் அப்படின்னாவே நமக்கு என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு 3x - 4, நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன். 1 to 1 அப்படிங்கிறப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு கொண்டு வரணும். ஆன் டூங்கிறப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷனை தான் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரணும். அப்போ எஃப் இஸ் ஆன் டூ, அதனால் பைஜெக்ஷன். ஸோ இன்வர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஒய்யோட வேல்யூ இருக்குல்லவா, அதுலேருந்து தான் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். இதை இன்வர்ஸ்னு எழுதுறப்போ எக்ஸ் எப்படி எழுதலாம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு எழுதலாம். இப்போ இந்த ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக மாற்றுறப்ப எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும்.
ஸோ நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்கனால என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 4/3 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா, y is equal to, அதாவது x equal to y plus 4/3. அப்போ y is equal to என்னென்னா, இங்கே வந்து அப்படியே எக்ஸ் ஒய்யும் மாற்றுறப்போ இது வந்து ஒய், இது வந்து எக்ஸாக மாறிடும். அதுதான் நான் எழுதியிருக்கேன். இதில் நான் x is equal to 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ போட்டிருக்கேன். x 0ங்கிறப்ப இது 0 ஆயிரும். இப்போ 4/3. y வந்து 0னா இந்த பக்கம் 0 ஆயிரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அப்போ x equal to -4. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு ஃப்ளாட் பண்ணனா ஒரு லைன் வரும். அதாவது பாருங்கள், -4,0வும் இன்னொரு பாயிண்ட் என்ன, நமக்கு 0,4/3 போட்டோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா, இது x + 4/3ல. ஓகேவா, இந்த லைனுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் இன்னொரு லைன் x equal to, அப்படியே x ஒய் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், மாற்றிக்கிட்டேன். இந்த இன்வர்ஸுக்கு தான் கண்ணு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ மாற்றுறப்போ y equal to 0ன்னு போட்டிங்கன்னா x-க்கு 4/3 கிடைக்கும். x equal to 0ன்னு போட்டிங்கன்னா y equal to -4. ஸோ அந்த பாயிண்ட்டையும் நான் அப்ராக்சிமேட்டாக நான் ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதான் ட்ரா த லைனை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு கண்ணு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே புக்லேயே பார்க்க சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும். புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா.